சர்க்கம் 39. காட்டிற்கு போக விடை பெறுதல். தன் மனைவிகள் சூழ்ந்து கொண்டிருக்க ராமனுடைய பேச்சை கேட்டு தவம் செய்யும் முனிவரை போன்ற கோலத்தில் அவரை கண்களால் கண்டவுடன் மன்னர் உணர்விழந்தவரானார். மிகவும் மனம் வெதும்பி போயிருந்த அவர் தலையை தூக்கி ராகவனை கண்களால் காண முடியவில்லை. அவரை பார்த்து பதில் சொல்லவும் முடியவில்லை. மகாபலம் பொருந்திய மாமன்னர் சிறிது நேரம் உணர்விழந்து கிடந்த பின்னர் ராமனையே நினைத்து நினைத்து மனம் புழுங்கியவராக பின்வருமாறு புலம்பினார். போன ஜென்மத்தில் பல பசுமாடுகளிடமிருந்து கன்றுகளை பிரித்திருப்பேன், அல்லது எத்தனையோ உயிர் பிராணிகளை மிகவும் துன்புறுத்தியிருப்பேன். அதனால்தான் இந்த அவல நிலை எனக்கு இப்போது ஏற்பட்டிருக்கிறது. உரிய காலம் வராவிட்டால் உடம்பில் இருந்து உயிர் நீங்காது. அதனால்தான் கைகேயினால் சித்திரவதை பட்டு கொண்டிருக்கும் எனக்கும் மரணம் ஏற்படவில்லை. அட, நான் பெற்ற பிள்ளை மிருதுவான ஆடைகளை களைந்துவிட்டு முனிவர் கோலத்தில் நெருப்பை போல் ஜொலித்துக் கொண்டு என் எதிரில் நிற்பதை கண்களால் காண்கிறேனே, என்ன துர்பாகியம்! சுயநலத்தில் ஊக்கம் கொண்டிருக்கும் கைகேயி என்ற ஒருத்தி நேர்மையற்ற வழியை கடைபிடித்து என்னை ஏமாற்றி செய்யப்பட்ட காரியத்தில் மக்கள் எல்லோரும் பெரும் துன்பத்தில் தவிக்கிறார்கள். இவ்வாறு கூறிவிட்டு கண்ணீர் பெருக்கினால் துயரம் மேலிட புலன்களின் செயல் இழந்து ஒரே ஒரு முறை ராமா என்று அழைத்து மேலே தொடர்ந்து பேச முடியாதவரானார். சிறிது நேரத்திற்கு பின் உணர்வு பெற்ற அந்த மன்னர் கண்ணீர் நிறைந்த கண்களோடு கூட சுமந்திரரை நோக்கி இவ்வாறு கூறினார். நல்ல நிலைமையில் உள்ள தேரில் உத்தமமான குதிரைகளை பூட்டிக் கொண்டு வா. இங்கிருந்து 3 உலகங்களுக்கும் பெரும் நன்மை விளைவிக்கும் ஒரு வீரச் செயல் செய்ய போகும் மகத்தான பேறு பெற்ற இவனை நாட்டின் எல்லைக்கு அப்பால் சேர்ப்பித்து விடு. சீலமும் வீரமும் மிக்க மைந்தன் தன் தாயார் தகப்பனார்களாலேயே காட்டிற்கு ஓட்டிவிடப்பட்டிருக்கிறான் என்றால் நற்குணங்கள் கொண்ட குணசாலிக்கு இதுதான் பலன் என்று அறநூல்களில் கூறப்பட்டிருக்கிறது என்று எண்ணுகிறேன். மன்னருடைய கட்டளையை ஏற்று விரைவாக செயல்படும் சுமந்திரர் உயர் ஜாதி குதிரைகள் பூட்டிய ரதத்தை கொண்டு வந்து நிறுத்தினார். அரச குமாரரிடம் உயர் ஜாதி குதிரைகள் பூட்டப்பட்டதும் தங்கம் இழைக்கப்பட்டதுமான ரதம் சித்தமாக இருக்கிறது என்று கைகளை கூப்பிக் கொண்டு சாரதி சொன்னார். இடம் காலமறிந்தவரும் சகல விதத்திலும் தூய்மையானவருமான மன்னர் பொருள் சேர்த்து சேமித்து வைக்கும் பணியில் உள்ள கருவூல தலைவரை உடனே அழைப்பித்து கண்டிப்பான உத்தரவை கூறினார். வைதேகி, இத்தனை ஆண்டு காலம் உபயோகிப்பதற்கு தேவையான உயர் ரக ஆடைகள், சிறந்த அணிகலன்கள் ஆகியவைகளை கணக்கு பார்த்து விரைவில் கொண்டு வா. மாமன்னர் இவ்வாறு உத்தரவிட்டவுடன் அவர் கருவூலம் சென்று எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வந்து உடனே சீதையிடம் சமர்ப்பித்தார். நல்ல குலத்தில் பிறந்தவளும் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறவாமல் பூமியில் நல்ல வண்ணம் தோன்றியவளும் காட்டிற்கு போக சித்தமாக இருந்தவளுமான சீதை நல்ல லட்சணங்களோடு இருந்த தன் மேனி அங்கங்களில் கவின்மிகு அணிகலன்களை அணிந்து கொண்டாள். பொழுது புலரும் வேளையில் கிரணங்களோடு கூடிய சூரியன் ஆகாயத்தை ஒளிமயமாக்குவது போல ஆபரணங்களால் அழகு செய்யப்பட்ட சீதை அந்த மாளிகையே பிரகாசப்படுத்தினாள். அப்போது கணவரை அடியொற்றி செல்லும் பாக்கியசாலியான சீதை மாமியாரின் திருவடிகளில் விழுந்து வணங்கினார். அவர் அவளை இரு கைகளாலும் தூக்கி மார்புற தழுவிக்கொண்டு இவ்வாறு கூறினார். குணக்குறைவான செயலுக்கு இடம் கொடாத மைத்திலியை உச்சி முகர்ந்து இந்த உலகில் கணவர்களால் மேன்மையாக நடத்தப்பட்டாலும் பண்புடைய குலத்தில் பிறக்காத பெண்கள் ஏதோ காரணத்தால் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்ட தத்தம் கணவரிடம் மரியாதை செலுத்துவதில்லை. முன்னர் சுகங்களையெல்லாம் அனுபவித்துவிட்டு தற்போது சிறிதளவே ஆபத்து என்றாலும் கூட கணவரிடம் குற்றம் காண்கிறார்கள், ஏன் விலக்கி கூட வைத்து விடுகிறார்கள். இதுதான் பாமர பெண்களின் இயல்பு. சில இளம் பெண்கள் பொய்யான நடத்தையுடையவர்கள், காமம் கோபம் போன்ற மனோவிகாரங்களுக்கு இடம் கொடுப்பவர்கள், கடுமையானவர்கள், இதயமே இல்லாதவர்கள் போல யாரிடமும் ஒருபோதும் கருணை காட்டாதவர்கள், கீழான சிந்தனைகளிலேயே உழல்பவர்கள், நொடி பொழுதில் பின்னர் ஏற்படும் விளைவுகளை கருதாமல் கணவருடன் உறவை துண்டித்து விடுபவர்கள், தான் பிறந்த உயர்குலம், தனக்கு செய்யப்பட்ட உபகாரம், தான் பெற்ற கல்வி, தனக்கு கொடுக்கப்பட்டது, தன்னிடம் கணவர் காட்டிய அளவற்ற பாசம், இவைகள் எல்லாம் பெண்களின் இதயத்தில் உறுதியாக இடம் பெறுவதில்லை. அவர்கள் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும் மன இயல்பு உடையவர்கள். இதற்கு மாறாக சிறந்த நாரிமணிகளிடம் நற்குலம், சத்தியம், சாஸ்திர நம்பிக்கை முதலியவைகளில் மனம் நிலைத்திருக்கும். பெண்களுக்கு மிக உயர்ந்த தர்மானுஷ்டமாக கணவர்தான் சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளார். நாட்டிலிருந்து வெளியேற்றப்படும் என் மகனை நீ அவமானம் செய்யலாகாது. அவன் செல்வச்சீமானாக இருந்தாலும்
வறுமையில் உழன்றாலும் சரி, கணவரே உனக்கு தெய்வம். மாமியார் கூறிய தர்மம் அர்த்தம் புதிந்த சொற்களின் உட்கருத்தை புரிந்து கொண்ட சீதை அவர் எதிரில் நின்று கைகளை கூப்பிக் கொண்டு கூறினாள், அன்னையே, தாங்கள் எனக்கு கூறிய உபதேசத்தின்படி நடப்பேன். கணவரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று முன்பே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறேன். அதை தாங்கள் இப்போது நினைவுபடுத்தினீர்கள். வணக்கத்திற்கு உரியவரே, கீழ்த்தரமான பெண்களைப் போல என்னை தாங்கள் எண்ணக்கூடாது. சந்திரனிடமிருந்து ஒளி விலக முடியாததைப் போல தர்ம வழியிலிருந்து நான் சிறிதும் விலக மாட்டேன். தந்தி இல்லாத வீணையை வாசிக்க முடியாது, சக்கரம் இல்லாத தேர் ஓடாது. அதுபோல ஒரு பெண் ஏராளமான மக்கள் செல்வத்தை பெற்றவளாக இருந்தாலும் கணவர் அருகில் இல்லாவிட்டால் சுகத்தை அடைய மாட்டாள். தந்தை, தாய், மகன் இவர்கள் பெண்கள் சுகமாக இருப்பதற்கு ஓர் அளவுக்குத்தான் உதவியாக இருக்க முடியும். எல்லையில்லாத அளவு சுகம் இகலோகத்தில் உலகாயத்த இன்பங்களையும் பரலோகத்தில் புண்ணிய பயனான போகங்களையும் கொடுக்கக்கூடிய கணவரை யார்தான் பூஜிக்காமல் இருப்பார்கள்? அம்மா, முதிய ஸ்திரீகளிடமிருந்து பெண்களின் சாமானிய தர்மம், விசேஷ தர்மம் குறித்து நான் விரிவாக கேட்டிருக்கிறேன். பெண்களுக்கு கணவர்தான் கண்கண்ட தெய்வம் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட நான் இவரை எப்படி அவமதிப்பேன்? சீதையினுடைய மனப்பூர்வமான சொற்களை கேட்டதும் தூய இதயம் கொண்ட கௌசல்யா தேவி துயரம், உவகை ஆகிய 2 காரணங்களாலும் உடனே கண்ணீர் விட்டார். அப்போது தாயார்கள் கூட்டத்தில் தனிச்சிறப்புடன் நிற்கும் தாயார் கோசலையை நோக்கி அறத்தின் திருவுருவான ராமன் கூப்பிய கைகளுடன் பின்வருமாறு கூறினார், அம்மா, தாங்கள் கவலைப்பட வேண்டாம். என் தகப்பனாரை பார்த்து கொள்ளுங்கள். வனவாசத்திற்காக குறிக்கப்பட்ட காலம் வெகு விரைவில் முடிந்துவிடும். இது என்ன 9 சொற்ப ஆண்டு காலம்தானே. ஒரு நாள் நீங்கள் தூங்கி விழிக்கும் போது திடீரென்று நண்பர்கள் புடைசூழ லட்சுமணனும் சீதையும் பக்கத்தில் நிற்க சௌக்கியமாக நான் வந்து சேர்ந்து விட்டதை காணத்தான் போகிறீர்கள். இவ்வாறு தன்னை பெற்ற தாயிடம் உறுதியான தன் கருத்தை கூறிவிட்டு உடனிருந்த மற்ற 350 தாய்மார்களையும் பார்த்து அவர் மனம் கலங்கினார். அவர்கள் எல்லோரும் அவ்வாறே பெற்ற தாயாரை போன்றே மிகவும் வருத்தத்தில் ஆழ்ந்திருப்பதை கண்ட தசரத குமாரர் கைகளை கூப்பிக் கொண்டு தர்மத்தோடு கூடிய சொற்களை உரைத்தார். அதிகமான நெருக்கத்தினால் நான் தங்களிடம் சில சமயம் கோபமாக பேசியிருந்தாலோ அல்லது அறியாமையினால் தவறு செய்திருந்தாலோ அதை மன்னித்து விடுங்கள். உங்கள் எல்லோரிடமிருந்தும் விடை பெற்றுக் கொள்கிறேன். சோகத்தால் அலைப்புண்ட தசரத மன்னரின் மனைவிகளான அவர்கள் நன்னெறியை விளக்கி காட்டுவதும் ஆறுதல் அளிப்பதுமான சொற்களை ராமனிடமிருந்து கேட்டார்கள். இவ்வாறு ராமன் கூறியதும் தசரதருடைய பத்னிகள் எழுப்பிய சோக பெருங்கூச்சல் பெண் கிரௌஞ்ச பறவைகளின் நாதம் போல அனைத்து இடங்களிலும் பரவிற்று. முன்னர் முரஜம், பணவம் ஆகிய பறைகளின் மேக கர்ஜனை போன்ற பேரொலிகளால் எதிரொலித்த தசரதரது மாளிகை இப்போது சோகம், அழுகுரல், வேதனை, கவலை, துயரம் ஆகியவற்றின் ஒலி குறிப்புகளை உடையதாக ஆயிற்று. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 39வது சர்க்கம் முற்றிற்று.